ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நீ கிளாஸ் நம்பர் 31. போன கிளாஸ்ல கட் பீடு ஒர்க் எப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த கட் பீடு ஒர்க்கை லீவ் டிசைன் மாதிரி கொடுத்தோம்னா எப்படி ஷார்ப்னஸ் கொண்டாடலாம் அப்படிங்கறது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இல்லை சாதாரணமா த்ரெட் கொடுக்காம எப்படி கட் பீட்ல சிம்பிளான லோட் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கட் பீடா எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் ஜூம்ல காட்டுறேன். இங்க பஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இங்க ஒரு லைன் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ரெண்டு கட் பீடா போட்டு கொடுக்குறீங்க. இப்படி ஸ்லாண்டிங்கா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா போட்டுட்டு மறுபடியும் கீழே வர்றீங்க. அடுத்த ரெண்டு கட் பீடு. இது பார்த்தீங்கன்னா ஒன்று மேல ஒன்று அடுக்கிற மாதிரி தெரியும். மறுபடியும் கீழே வர்றீங்க. அங்கே ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு குட்டி லாக் கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு கட் பீடு போட்டு சைடு போறீங்க. நம்ம இதெல்லாம் வந்து அட்வான்ஸில் கற்றுக்குவோம் எப்படி லோட் கொடுக்கறதுன்னு. இப்போ சிம்பிளான லோடு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். மறுபடியும் கீழே வர்றீங்க. பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு பக்கத்தாலேயே ஒரு குட்டி லாக்கு. இந்த கட் பீடுக்கு கீழே போகக்கூடாது. இருங்க ஒரு நிமிஷம். இப்ப தெளிவா தெரியும் பாருங்க. கட் பீட்டை லோட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, ரெண்டு கட் பீடை லோட் பண்ணிட்டேன். இப்ப மேல போறேன். பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அங்கேயே ஒரு குட்டி லாக்கு. கீழே வர்றேன். இதுக்கு கீழே போகக்கூடாது. இங்கேயே பஞ்ச் பண்ணிட்டு ஒரு குட்டி லாக்கு வச்சுட்டு அடுத்த ரெண்டு கட் பீடை போடுறேன். இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரே லைன்ல இருக்கும். மேலேயும் ஒரே லைன் இருக்கும், மேல கீழேன்னு போயிருக்காது. இது இந்த இடத்துல மேல இருந்து லோட் பண்ணக்கூடாது. இதே இடத்துல ஒரு குட்டி லாக்கு. இப்போ ரெண்டு கட் பீடை லோட் பண்றோம். இங்க போயிட்டு கொடுக்குறோம். சேம் கலர் நைலான் த்ரெட் ஒயிட்டே இருக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இதுதான் லோடிங் வாங்க, சாதா லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் நம்ம த்ரெட் வச்சு லோட் கொடுப்போம். இது வந்து அட்வான்ஸ்ல பார்க்கலாம். இப்ப சாதாரணமா எப்படி கிராஸ் லோடிங் கொடுக்கறது, சாதாரண லோடிங் த்ரெட் இல்லாம எப்படி கொடுக்கறதுங்கிறதுல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ப் எப்படி கொண்டாடுறது ஒரு லீஃப் டிசைனுங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு டம்மியா லீஃப் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஷார்ப்னஸோட வரும். இப்போ சுகர் பீடுனா நீங்க மேல ஒண்ணு கொடுத்து அப்படியே ஷார்ப்னஸ் கொண்டாந்துருவீங்க. ஆனா இந்த கட் பீடு, இது வந்து கர்த்தானான்னு சொல்லுவாங்க. இந்த கட் பீட்ல வந்து உங்களால அப்படி கொண்டாட முடியாது. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கட் பீடு லோட் பண்ணிக்கிங்க. இங்க பாருங்க, இதுதான் எட்ஜ். இந்த எட்ஜில் பஞ்ச் பண்ணி ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ரெண்டு கட் பீடை போட்டுக்கிட்டேன். இங்க ரெண்டு கட் பீட் சாதாரணமா எடுத்துக்கலாம் நம்ம. இங்க பஞ்ச் பண்றேன். இது எடுக்காம இருக்க கிட்டையே பஞ்ச் பண்றேன். இதுக்கு பேரு லாக்கு. மறுபடியும் மேல போறேன். இந்த ரெண்டு கட் பீடும் ஜாயின் ஆயிருக்கும் இல்லைங்க, அந்த இடத்துல போய் பஞ்ச் பண்றி அதுக்கு மேல ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கிறேன். இப்போ எகைன் இன்னும் ரெண்டு சுகர் பீடை இப்படி போட்டுக்கிறேன். இங்க பஞ்ச் பண்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. மறுபடியும் போறேன். இந்த ரெண்டு கட் பீடும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பஞ்ச் பண்றேன். அதுக்கு மேல ஒரு லாக்கு. இப்போ எகைன் வேற கலர் எடுத்து பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்க, ரெண்ட கட் பீடு போட்டுட்டேன். எடுக்காம இருக்க கிட்டையே ஒரு லாக் வச்சுக்கிறேன். மேல போற இந்த இடத்துல அந்த லீஃபோட டிசைனும் கரெக்டா மேட்ச் ஆகணும். அந்த ரெண்டு கட் பீடும் ஜாயிண்ட் ஆகணும். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா
அந்த டிசைன் எங்க வருதோ அந்த டிசைன்ல வந்து ஒரு கட் பீட் டிசைனுக்கு மேலேயும் ஒரு கட் பீட் டிசைனுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, லாக்கு மறுபடியும் மேலே போகிறேன், எடுக்காமல் இருக்க ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மேலேருந்து கீழே வர்றப்ப மட்டும்தான் நான் லோட் பண்ணுறேன் கட் பீடை. கீழேருந்து மேலே போகிறப்ப சும்மா தான் த்ரெட்டு போகும். பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு வந்து சும்மா தான் மேலே போகும். அங்கே போய் ஒரு லாக் மட்டும்தான் போட்டு வச்சுக்கிறேன் நான். இப்போ இன்னும் 2 சுகர் பீடு கொடுக்குறேன். இப்படி இப்போ 2 ப்ளூ சுகர் பீடை கொடுத்துக்கிறேன், கட் பீடை. இப்போ பாருங்க, கீழே ஒரு பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இப்போ சைடில் போடுறேன், அதுக்கு மேலே பஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இதே மாதிரியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேலே ஒரு லைன் வச்சிருக்கேன். இப்போ சைடில் போய் பஞ்ச் பண்ணிட்டு 2 கட் பீடை கொடுத்து லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வர மாதிரி லோட் பண்ணிட்டேன். எடுக்காம இருக்க ஒரு லாக், மறுபடியும் சைடில் போகிறேன், எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு இப்போ 2 கட் பீடை லோட் பண்ணுறேன். சைடில் போகிறேன், எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு 2 கட் பீடை லோட் பண்ணுறேன். எடுக்காம இருக்க ஒரு லாக். இப்போ சைடில் போயிட்டு த்ரெட்டை கொடுத்துட்டு 2 கட் பீடை லோட் பண்ணுறேன். மறுபடியும் சைடில் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வர்ற மாதிரி வரும், லீஃபுக்கு வர்ற மாதிரி வரும். அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. கட் பீட் லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு கட் பீட் கொடுத்துட்டேன். இந்த வளைவாக வர்ற இடத்துல லைட்டாக பெண்ட் ஆகி தான் வரும். அது நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். 2 கட் பீட்டை கொடுத்துட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. இப்போ த்ரெட்டை மறுபடியும் சைடில் கொண்டு போகிறேன். எடுக்காமல் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்காமல் இருக்க ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு 2 கட் பீட்டை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். நீங்க உள்ள கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி சில சமயம் இது நேரா வராம இருக்கும். இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்க சில சமயம் வந்து நேர் வராது, சில சமயம் இப்படி நேரா வராது. இந்த இடத்துல இன்னும் ஒரு கட் பீட் நீங்க கொடுக்குற மாதிரி கூட வரலாம். சில இதுல நீங்க போடுற டிசைனை பொறுத்து அது மாறும். இப்படி ஒரு கட் பீடிக்கு இந்த இடத்துல வைக்கிற மாதிரி வரலாம். இப்போ இது வந்து நேரா வந்துருச்சு, அதனால இங்கேயே நம்ம லாக் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு லாக் போட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லீஃபோட இது மாதிரி வந்துருச்சு, நமக்கு ஷேப் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள வந்து நீங்க ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்,
இல்லைன்னா லீவ் ஸ்டிச்சு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு பார்டரா வந்து சுகர் பீடு மட்டும் கொடுக்கணும், சுகர் பீடு வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டா காட்டணும் அப்படின்னா கிளிட்டர் ஷேடுல கட் பீடு வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். நல்லா எம்போஸ்டா நல்லாவே தெரியும் இதுலயே. இவ்வளவுதான் லீப் ஸ்டிச்சு. லீப்ல நம்ம ஷார்ப்னஸோட எப்படி கட் பீடை கொடுக்கறது, ஒரு அவுட்லைன் மாதிரி எப்படி கொடுக்கறதுங்க இந்த கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.